கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்வதை பார்க்க முடிகிறது. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ ஒரு காரியத்தில் நம் இருதயம் கலங்கி போயிருக்கலாம், இருதயம் அழுது கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை பார்த்து சொல்லுகிறார், உங்க இருதயம் கலங்க வேண்டாம். எங்கிருந்தோ வர வேண்டிய பணத்திற்காக இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா? இல்லை ஏதோ ஒரு வியாதி நிமித்த இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா? இல்லை திருமணம் நடக்கலைங்கிற இருதயம் கலங்கி கொண்டிருக்கிறதா? தெளிவு பிள்ளைகளே, எந்த காரியமாக இருந்தாலும், வியாபாரம் மேன்மை இல்லை, வேலையில் ஒரு ஆசீர்வாதம் இல்லை, பிள்ளைகள் மூலமா சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, எனக்கு இருக்கிறதே வெறுப்பா இருக்குன்னு சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்க, என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் அன்றைக்கு சீசர்கள் எல்லாம் ஒரு கலக்கத்தோடு இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சொன்னார், நான் என் பிதாவினிடத்தில் போக வேண்டியிருக்கிறது, என்னை காட்டி கொடுப்பார்கள், என்னை அடிப்பார்கள், என்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள், ஆனாலும் நீங்க கவலைப்படாதீங்க, நான் மறுபடியும் எழும்பி வருவேன் என்று சொன்னார். அதன் மூலமாக சீசர்கள் கலங்கி போனார்கள். மனசுல பாரம் வந்து விட்டது. ஐயோ, 3½ ஆண்டு காலம் இயேசுவோடு இருந்தோமே, எவ்வளவு அற்புதங்களை செய்தான், எவ்வளவு அதிசயங்களை செய்தான், இப்ப நான் மரிக்க போகிறேன் என்றாரே என்று சொல்லி அவர்களுக்கு ஒரு கலக்கம் வந்தது. பிரியமானவர்களே, அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, தேவனிடத்துல விசுவாசமாயிருங்க. உங்க விசுவாசம் குறைஞ்சு போயிடக்கூடாது. என்னையும் நம்புங்க, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன். அவர் என்னை பார்த்து சொன்னார், நேசகுமாரன் என்று சொல்லி. அதனால தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எந்த காரியத்தை குறித்து கலங்காதீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தெய்வன், நமக்கு உதவி செய்கிற தெய்வன். பயப்படாதீங்க, பயந்து போகாதீங்க, நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம்ப்பா. ஆண்டவரே, நாங்கள் மனிதர்கள், சின்ன சின்ன விஷயத்துல இருதயம் கலக்கப்பட்டிருது. ஆண்டவரே, எங்க இருதயம் கலங்கிருதப்பா. இப்பொழுதே எங்க மேல உடைய கரை இறங்கி வரட்டும், உங்க சமாதானம் இறங்கி வரட்டும். கலங்கி வாழாதபடி சமாதானத்தோடு வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உங்களிடத்துல நாங்கள் விசுவாசம் வைக்கிறோம். இதை செய்ய உங்களுக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஜெபத்தை எடுக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.